சரத்குமாரை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. ஏதாவது கட்சி நடத்துறவரை பத்தி பேசலாம். கட்சியை அடமான வச்சவரை பத்தி பேசலாமா? கட்சியை வித்துட்டாரு. அடமான வைக்கிறவன் கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கான். தேமுதிகன்னு ஒரு கட்சி, எங்க அண்ணன் விஜயகாந்த் 2 மாசமா ஒரு அலை அடிச்சிச்சு. அந்த ஆள் போயிட்டாரா, நல்லவன் போயிட்டான், சோறு கொடுத்தவன் போயிட்டான், நல்லவன் போயிட்டான்னு ஒரு ஒப்பாரிட்டாங்கல்ல, அதை வச்சு எப்படியாவது வைக்கலாம்னு சொல்லி அந்த அம்மா ஒரு அறிவிப்பு கொடுத்துச்சு. 14 சீட்டுங்க, ஒரு ராஜ்யசபா, அது எங்க உரிமை அப்படின்னு சொல்லிச்சு. நேற்றைய தினம் வரைக்கும் நைட்டு வரைக்கும் எங்க போனாங்க? அதிமுக பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு காலையில இருந்து பிஜேபி பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சாங்க. இது எதுக்கு அவங்கள சொல்றேன்னா, அதிமுக ஒரு கொள்கை நிலைப்பாடு, பாரதிய ஜனதா கட்சி ஒரு கொள்கை நிலைப்பாடு, தேமுதிக ஒரு கொள்கை நிலைப்பாடு. குறைஞ்சபட்சம் தேமுதிகவோட கொள்கை நிலைப்பாடோடு ஒத்து போகிற அதிமுகவோடு பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா பிரச்சனை இல்லை. இல்ல தேமுதிக கொள்கை நிலைப்பாடு ஒத்து போகிற பிஜேபியோட பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா பிரச்சனை இல்லை. எவன் சீட்டு அதிகம் கொடுப்பானோட அவனோட பேசிக்கிட்டு இருக்க போறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நம்மால பொண்ணு வாக்க போவாங்க, யார் அதிகமாக போடுறாங்களோ அந்த வீட்டில் தான் பொண்ணு எடுக்கண்டா. பொண்ணு சிவப்பா இருந்தாலும் பரவாயில்ல, கருப்பா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க ரொம்ப காசு கம்மியாக போடுறாங்க, அதனால பொண்ணு வேண்டாமாங்கல்ல. அது மாதிரி எவன் கூட்டி கொடுக்குறானோ சீட்டை அவங்க கூட தான் கூட்டி சேருவாங்கிறாங்க. இந்த நாசமா போன இந்த அரசியல் வேண்டான்னு சொல்லி தான் சீட்டை நீ என்னடா கூட்டி கொடுக்கறது, கழிச்சு கொடுக்கறது, நானே எடுத்துக்கிறேன் 40 சீட்டு எங்களுக்குன்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்றோம்.